ஒரு வழியா தங்கமேல் பத்தின ஒட்டுமொத்த உண்மையுமே சரணன் ஒரே நாள்ல போட்டு உடைச்சிட்டாரு. இப்ப கடை பணத்தை தின்னதுக்காக மாணிக்கத்தையும் போலீஸ் கிட்ட சரணன் எப்படி சிக்க வைக்க போறாருங்கிறதுக்கான பிரெடிக்ஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பமுமே ஒரே நாள்ல இந்த பாண்டியன் வீட்டுக்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டுல பயங்கரமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப ரூம்குள்ள போற தங்கமேல் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. ஒரு பிரச்சனை தீர்க்கலாம் பார்த்தா அதுக்குள்ளாடி இன்னொரு பிரச்சனை. இதுக்கப்புறம் நம்மளால இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு தங்கமேல் ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. தங்கமேலக்கா ரூம்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு வெளியவே வரல. அவங்க தனியா கஷ்டப்பட்டு இருப்பாங்களே அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இப்ப ராஜி வந்துட்டு தங்கமேலுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு சொல்லி வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப தனியா அழுது புலம்பிட்டு இருக்கிற தங்கமேல் வந்து ராஜியை பார்த்ததும் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் ராஜி, நான் இல்லன்னா சொல்லல, ஆனா இது எல்லாமே நான் எங்க அம்மா அப்பாக்காக தான் பண்ணேன். சரணன் மாமாக்கு எப்படி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருந்தாரோ அதே மாதிரி தான் எனக்குமே கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தான் இருந்தேன். ஒருத்தவங்களை ஏமாத்தி நம்ம இப்படி எல்லாம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கைலாம் எனக்கு தேவையில்லாமான்னு சொல்லி நான் எங்க அம்மா அப்பா கிட்ட போராடி பார்த்தேன். உனக்கு அப்புறம் சுடரோட வாழ்க்கையை நீ யோசிச்சு பார்க்கணும், இதெல்லாம் ஒரு பொய்யே கிடையாது அப்படி இப்படி சொல்லி என்னை சம்மதிக்க வச்சு என்னோட விருப்பம் இல்லாம தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட வீட்டுல இருக்க யார்கிட்டயாவது இந்த உண்மையை சொல்லலாம்னு சொல்லி தான் எனக்கு தோணும். நான் எப்பெல்லாம் உண்மையை சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அப்பெல்லாம் எங்க அம்மா வந்துட்டு அப்படி மட்டும் சொல்லிராத, அப்புறம் உன்னோட வாழ்க்கை போயிடும், நீ வீட்டுல வந்து உட்காந்து என்ன பண்ணாங்க சுடரோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது அப்படி இப்படி சொல்லி எப்பயுமே என்ன பயத்தோடய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னோட குடும்பத்துக்காக நான் வந்து என்னோட வாழ்க்கையை இழக்க போறேன், வீட்டுல வேற நான் பண்ணாத தப்பெல்லாம் பண்ணேன்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிஜமா ராஜி நான் அப்படிலாம் இது வரைக்கும் நினைச்சதே இல்ல. குழந்தை விஷயத்தெல்லாம் போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? மத்த விஷயத்துல நான் போய் சொன்னேன், நானே அதை ஒத்துக்கிறேன். படிப்பு விஷயத்துல வயசு விஷயத்துல எங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே நான் ஏமாத்தினே அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா குழந்தை விஷயத்துல நான் நிஜமாவே போய் சொல்ல ராஜி, அப்படி நான் ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா நான் எப்படி வீட்டுல இருக்க எல்லாரும் கூட சேர்ந்து சந்தோஷமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க முடியும்? குழந்தை விஷயத்துல நான் பொய்யே சொல்ல ராஜி அப்படி சொல்லிட்டு ராஜி கிட்ட உட்காந்து தங்கமேல் அழுது புலம்பிட்டு இருக்காங்க. நான் இது வரைக்கும் சொன்ன பொய்யால இப்ப உண்மையா நடந்த விஷயத்தை கூட வீட்டுல இருக்க யாரும் நம்ப மாட்டாங்க. எனக்கு மட்டும் தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா அப்படி சொல்லி அழுதுட்டு இருக்க தங்கமேல் வந்துட்டு இதுல நகைப்பத்தின உண்மையெல்லாம் தெரிய வச்சுனா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜி, நீ எதுவும் நகைப்பத்தின விஷயத்தை வீட்டுல சொல்லிடாத. இப்ப வரைக்கும் தெரிஞ்ச உண்மைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுல நகை விஷயமும் தெரிஞ்சா என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படி சொல்லி ராஜி கிட்ட அழுதுட்டு இருக்கிறப்ப இந்த உண்மைலாம் மீனாக்கும் தெரியும்ல. ஒருவேளை நீ உண்மையை சொல்லாட்டி மீனா உண்மையை சொல்லிச்சா என்ன பண்றது? எனக்கா நீ மீனா கிட்ட பேசுறியா ராஜி? மீனா கிட்ட சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லு, என்னால இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியல, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இங்க அழுதுட்டு இருக்கிறப்ப கரெக்டா கோமதி வந்து கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. பண்ற எல்லா தப்பையுமே பண்ணிட்டு என் வாழ்க்கையில மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ அப்படி சொல்லி அழுதா மட்டும் சரியா போயிருமா? நீ தப்பு பண்ணனா உன்னோட வாழ்க்கையில இப்படிதான் நடக்கும். உன்னோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீ அழுகிறதெல்லாம் நம்பிட்டு உண்மையிலே என் பையன் தப்பு பண்ணிருப்பான்னு சொல்லி நான் என் பையனையே சந்தேகப்பட்டுட்டேன். உனக்கா அந்த அப்பாவியை போய் சந்தேகப்பட்டேன் பாரு, அது எல்லாமே என்னோட தப்பு தான். ஆரம்பத்துல இருந்தே உன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கணும். வீட்டுல மத்த மருமகள் எல்லாம் சரியா வேலை பார்க்காதப்ப எல்லா வேலையும் நீ ஏன் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்த? இந்த உண்மையெல்லாம் மறைக்கிறக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தியா? இதெல்லாம் யாரும் உங்க அம்மா அப்பா கத்து கொடுத்தாங்களா இல்ல நீ இங்க வந்து கத்துக்கிட்டியா? இந்த பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே ஏமாளி மாதிரி இருக்காங்க. ஈஸியா அவங்களை எல்லாரும் ஏமாத்திலாம் சொல்லி பிளான் போட்டு நீயும் உங்க குடும்பமும் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கோமதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இத்தனை நாளா வேலைக்கு போகாம சும்மா ஊரை சுத்திட்டு வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டயுமே வேலைக்கு போறேன் அப்படி இப்படி சொல்லி ஏமாத்திட்டு எப்படி இப்படி வாய் கூசாம போய் சொல்ற உனக்கு மனசு வந்து திட்டம் போட்டு தான் இதெல்லாமே நீ பண்ணிருக்கிற. ஆரம்பத்துல இருந்தே உன்னை நான் நம்பாம இருந்திருக்கணும். இந்த ராஜி மேல மீனா மேல கூட உங்க மாமா இவ்வளவு தூரம் பாசம் வச்சிருக்க மாட்டாரு. என் வீட்டுக்கார ஓ மேல தானே அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. என்னோட மூத்த மருமக என்னோட மக மாதிரி அப்படி இப்படி சொல்லி எல்லாருக்கிட்டயுமே அவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு துரோகம் பண்றது உனக்கு எப்படி மனசு வந்து? நீ நினைச்சிருந்தா உன்னை பத்தின உண்மையை நீ ஏற்கனவே சொல்லிருக்கலாம்ல. முடிஞ்ச வரைக்கும் ஏமாத்துவோம், முடியலன்னா என் பையன் மேல தூக்கி பழிய போட்டுட்டு அப்படியே பிரச்சனைல இருந்து தப்பிச்சுக்கலாம் சொல்லி தானே நீ நினைச்சிட்டு இருந்திருக்கிற. இப்ப எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு, இதுக்கப்புறம் இவங்க இருந்து தப்பிக்க முடியாது, வேற வழியே இல்ல அப்படி சொல்லிட்டு முன்ன பண்ண மாதிரி இப்பயும் அழுது டிராமா பண்ணா அதெல்லாம் நான் நம்பிடுவேன் நினைச்சியா? இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையும் கூட நான் மன்னிச்சிருவேன். நீ எனக்கு போய் சொன்னது கூட பெரிய விஷயமா தெரியல, ஆனா உங்க பையன் வேற ஒரு பொண்ணை விரும்புறாரு, அதனாலதான் என் கூட அடிக்கடி சண்டை போட்டு இருக்கிறான்னு சொல்லி என் பையனுக்கு எதிராக என்னவே திருப்பி போடலான்னு பார்த்தேல. கண்டிப்பா அதெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன். இன்னைக்குதான் அந்த வீட்டுல நீ லாஸ்டா இருக்கிறது. நாளைக்கு காலையில வெடிச்சதுமே உங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே போன் போட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுற அப்படி சொல்லிட்டு கோமதி கோமா வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இங்க ராஜிமே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுமே தங்கமேலுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம அவங்களுமே வெளியே கிளம்பி போயிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆயுமே சரணன்மே வந்துட்டு ரூம்ல படுக்காம ஹால்லே படுத்துறாரு. இங்க தனியா ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிற தங்கமேல் வந்துட்டு போன் வேற ஹால்ல இருக்கு. நடந்த விஷயத்தை வீட்டுல சொல்லலாம்னு பார்த்தா அதுவுமே முடியாது. இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னாலுமே மறுபடியும் இந்த பிரச்சனைல இருந்து எப்படி போய் சொல்லி தப்பிக்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வுமே சொல்ல மாட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசி வேஸ்ட் தான் அப்படி சொல்லிட்டு ரூம் விட்டே வெளியே வராம தங்கமேல் ரூம்குள்ளே உட்காந்து விடிய விடிய அழுதுகிட்டே இருக்காங்க. காலையில பிடிச்சதுமே முத ஆளா பாண்டியன் போய் தங்கமேல ரூம் விட்டு வெளியே வர சொல்லி கதவு தட்டிட்டு இருக்காரு. பாண்டியன் அவ்வளவு தூரம் கூப்பிட்டுமே தங்கமேல் அது எதுவுமே கண்டுக்காம ரூம்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏற்கனவே வீட்டால எல்லாருமே சேர்ந்து நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க. இதுல அப்பா அம்மா வேற தேவையில்லாம இங்க வந்து அவமானப்படணுமா? அதுக்கு நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படி சொல்லி தங்கமேல் எதுவுமே பேசாம ரூம்குள்ளே உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே பொறுமையா இருந்த போன பாண்டியன் வந்துட்டு இப்ப நீ வந்து கதவை திறக்கறியா இல்ல உங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி நானே வர சொல்லட்டுமா அப்படி சொல்லி சொல்றாரு. அப்பயுமே தங்கமேல் கதவை திறக்காம உள்ளே தான் இருக்காங்க. இதனால ரொம்பவே டென்ஷனான பாண்டியன் வந்துட்டு டைரக்டா மாணிக்கத்துக்கே போன் பண்ணி பாக்கியத்தை கூப்பிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லிடுறாரு. இங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிறதே தெரியாம சம்மதி சம்பளம் எதுவும் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருப்பாரு. வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் சம்பளம் கொடுக்கல, அதனாலதான் எதுவும் வர சொல்லிருப்பாரு அப்படி சொல்லிட்டு இங்க மாணிக்கமே வந்து பாக்கியத்தை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இங்க பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி வராரு. தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே தங்கமேல் ரூம் விட்டு வெளியே வராங்க. நான் அவமானப்பட்டது மட்டும் இல்லாம இவங்க எதுக்கு தேவையில்லாம இங்க வந்தாங்க, இப்ப இவங்களும் இங்க அவமானப்பட போறாங்க அப்படி சொல்லிட்டு தங்கமேல் எதுவுமே பேசாம அழுதுட்டு ஓரமா நிக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டா கோமதி போய் பாக்கியத்துக்கிட்ட உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு சொன்னீங்க, எம்ஏ வரைக்கும் தானே படிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அது உண்மையா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. தங்கமேல் அழுதுகிட்டு இருக்கு. வீட்டுல எல்லாருமே கோவமா இருக்காங்க. அப்ப ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை உண்மை எது தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கறத கொஞ்சம் கூட யோசிக்காம மாணிக்கம் மறுபடியும் பொய்க்கு மேல பொய்யா தான் சொல்றாரு. என்னமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? தங்கமேல் எம்ஏ முடிச்சிருக்குங்கிறதா எல்லாருக்குமே
எல்லாருக்குமே தெரியும்ல. தங்கமேல் எம்ஏ மட்டும் முடிக்கல, அதுல கோல்டு மெடலே வாங்கியிருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு. இப்படி மாணிக்கம் பேசுறது கேட்டு டென்ஷன் ஆன சரவணன் வந்துட்டு அவர் பேசி இருக்கிறப்ப அவர் அடிக்கிறக்காக கிட்டக்க வராரு. வீட்டுல இருக்க எல்லாருமே சரவணன் தடுக்கிறப்பதான் இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கறதே மாணிக்கத்துக்கு தெரிய வருது. நம்ம கண்ணெதிர்க்கே எவ்வளவு போய் பேசுறாங்க, அப்ப இத்தனை நாளா நம்ம தம்பி எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நடக்கிறதெல்லாம் சுத்தமா தாங்க முடியாம இப்ப குழலியே வந்துட்டு பாக்கியத்தை பிடிச்சு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எப்படி ஒரு ஒட்டுமொத்த குடும்பம் ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரி எல்லாரும் போய் பேச முடியுது? நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி சொல்லி எல்லாருமே நம்ப வைக்கிறீங்க. தங்கமேல் காலேஜ் எல்லாம் படிக்கல, 12th தான் படிச்சிருக்கிற எல்லா உண்மையுமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தங்கமேலோட உண்மையான வயசு என்னங்கிற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு குழலி பேசுறது கேட்டு பாக்கியம் மாணிக்க ரெண்டு பேருமே சாக்காயிடுறாங்க. எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்கும்? தங்கமேல ஏதோ இந்த உண்மையெல்லாம் உளறிடுச்சா அப்படி சொல்லிட்டு பாக்கியம் வந்து தங்கமேல பாக்குறாங்க. அதுல எதுவுமே பேசாம தங்கமேல அழுதுட்டு இருக்கிறப்பயே கண்டிப்பா இது சரணனோட வேலையா தான் இருக்கும். மாப்பிள்ள தான் எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது இப்ப பாக்கியத்துக்கு புரிஞ்சிருது. அப்ப மாணிக்கத்திலே பேசுற பாண்டியன் வந்துட்டு போது சம்பந்தி, இதுக்கு மேல உங்களை சம்மதின்னு சொல்ற கூட எனக்கு மனசு வரல. இந்த தங்கமேலால இத்தனை நாள் என் பையன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கு மேல தங்கமேல எங்க வீட்டுல வச்சிருக்க முடியாது. உங்க பொண்ணை நீங்களே கூப்பிட்டு போயிருங்க அப்படி சொல்லி இங்க பாண்டியன் போய் சொல்லிடுறாரு. பாண்டியனோட முடிவை கேட்டு இங்க தங்கமேல் வந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நீ என்கிட்ட எதுவுமே பேசாத தங்கமேல், நான் எடுத்த முடிவு இறுதியான முடிவு தான். என்னோட முடிவை என்னால மாத்திக்க முடியாது. உங்க பொண்ணை இங்க இருந்து கூப்பிட்டு கிளம்பிருங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து தங்கமேல அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்ப அந்த தங்கமேல் குடும்பத்தை போடாம தடுக்கிற சரணன் வந்துட்டு என்னப்பா அவ்வளவு சீக்கிரமா அனுப்பிச்சிட்டீங்க? இன்னும் முக்கியமான விஷயம் இருக்குல்ல, இதுல மெயின் குற்றவாளி இந்த தங்கமேலோட அப்பா தான். அவரை எதுவுமே பண்ணாம விட்டீங்களே அப்படி சொல்லிட்டு இங்க சரணன் பேசுறத பார்த்து பாண்டியனுக்கு சரணன் என்ன சொல்றதுன்னு புரியல. என்னடா சரணன் சொல்லிக்கிட்டு இருக்கிற? அதான் ஒட்டுமொத்த குடும்பமா சேர்ந்து தானே ஏமாத்தி இருக்காங்க, அதுலயே மாணிக்கத்தை மட்டும் தனியா சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படி சொல்லி பாண்டியனுமே கேட்கிறாரு. நம்ம கடை கல்லால பணம் எல்லாம் குறைஞ்சுன்னு சொன்னீங்கல்லப்பா, அதுக்கு காரணமே இவர் தான். இவர் கடைக்கு வேலை செய்ததுல இருந்து இவருக்கு எப்பெல்லாம் கடையில கல்லால உட்கார்றாரோ அப்பெல்லாம் கடை பணத்தை திருடி திருடி வச்சுக்கிட்டாரு. இதை நான் நிறைய தடவை பாத்திருக்கேன்ப்பா. நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லி நினைச்சிருக்கேன். நான் இந்த உண்மையை சொல்ல வந்தேன்னா மறுபடியும் தங்கமேல் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி உங்களை எனக்கு எதிராக திருப்பி விட்டுரும். அதனாலதான் இத்தனை நாள் அந்த உண்மையுமே சொல்லல. நான் ஆல்ரெடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்து இந்த மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருவாங்க அப்படி சொல்லி இங்க சரணன் சொன்னதும் இங்க ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பமே ரொம்ப அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறாங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கப்புறம் சரணன் வந்துட்டு இந்த தங்கமேல் விஷயத்துல கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம ஒட்டுமொத்த உண்மையுமே உடைச்சு இதோட தங்கமேல் குடும்பத்தை மொத்தத்துக்கே பிரிஞ்சலாம் சொல்லி முடிவு எடுத்துருவார் போல. இதுக்கப்புறமா தங்கமேல் குடும்பம் திருந்துறாங்களா இல்ல மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி மறுபடியும் இந்த பாண்டியன் குடும்பத்தோட சேர போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.